அதாவது பாத்தீங்கன்னா பத்திரிக்கைக்காரங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னா எடுக்க வரும்போது அடி கம்மியா விழுது. பத்திரிக்கைக்காரங்க இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க செம அடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வாலிய பசங்க போலீஸ்காரங்க அடிக்கிறத வீடியோ எடுக்கும்போது அந்த மொபைலை வாங்கி அடிச்சு உடைச்சு போடுறாங்க. அதாவது பிஜேபி காரங்களும் அதே கூட்டத்துக்குள்ள போலீஸ் உடைய அணிஞ்சு வந்து மக்களை தாக்குறாங்க. ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு பயங்கரமா ஒரு வாலிய பையனும் வாலிய பிள்ளையும் சேர்ந்து அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறான். அப்போ அங்க போய் ஒரு மீடியாக்காரன் போய் கேமரா வச்சு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அந்த அடிக்கிற ஒருத்தன் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கான், ஒருத்தன் காக்கி யூனிஃபார்ம் இல்லாம நார்மலா செருப்பு போட்டு நார்மல் சட்டை போட்டிருக்கான், கர்ச்சி வச்சு மூஞ்ச கட்டிருக்கான், ஹெல்மெட்டை போட்டிருக்கான். அப்போ அந்த மீடியாக்காரன் கேட்கறான், நீ யாரு, உனக்கு யூனிஃபார்ம் எங்க, உன் ஐடி கார்டு எங்கன்னு கேட்கும்போது அந்த மீடியாக்காரனை அந்த போலீஸ்காரன் கேட்டனால அடின்னு அடிச்சு அவன் கேமரா வாங்கி தூக்கி வீசுறான். ஏன்னா உண்மை கண்டுபிடிச்சான்னு சொல்லி அடிக்கிறான். இந்த மாதிரி கூட்டத்துல அநேக பிஜேபி கட்சிக்காரங்க சேர்ந்துட்டாங்க. பிஜேபியோட இளைஞர் அணி வாலிபர்கள் அநேக பேர் சேர்ந்து அப்பாவி மக்களை அடிச்சு கண்மூனத்தனமா அடிச்சாங்க. அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க.